அதுபோல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கள்ல உண்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடியானை அல்லாஹு தாலா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களை சோதிக்கப்படுவான். வேறு வேறு விஷயங்கள்ல அவன் சோதிக்கப்படுவான். அந்த விஷயத்துல சோதிக்கப்படாம பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா வேறு வேறு விஷயத்துல என்ன செய்வான்? சோதிக்கப்படுவான். பொருளாதார நெருக்கடி, சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும்? பிரச்சனைகள் தானா வரும். ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறான்றதுக்கு ரீசனே என்ன செய்யாது, இருக்காது. நான் ஏன் மனைவியோட இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது, ரீசன் விளங்காது. கண்ணூர்ன்றது, கண்ணூர் நம்ம சூரியன், நீ பாவம் செஞ்சது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை. ஆனா நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாம உடனே என்ன செஞ்சிருந்த அடுத்த பகுதியில போட்டுரு. என்ன காரணம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமா இருக்கும். இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான், உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான், உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது. அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய, இந்த உலகத்தில் அல்லாஹ் நேரடியா வந்து துவாவை கபூல் செஞ்சதுக்கு அடையாளங்கள் இது. ஒரு அடியான வச்சுதான் அல்லாஹ் என்ன செய்வான், அதை செய்வான். அதே போல சோதனைகளை வச்சுதான் உங்களுக்கு என்ன செய்தியையும் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ். ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஹதீஸ் ரசூலுல்லாஹ். அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான், அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீங்க என்ன அறிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் தஆலா அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலம். அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம். அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்கும் என்ற சுன்னத்தை நீங்க சரியா விளங்கணும். இந்த படிப்படியாக பிடித்தல் என்ன விளங்கணுமே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தெல்லாம் இன்னல்லாஹ காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன். எப்படி மிகைச்சவனா இருக்கின்றா, நீங்க ஒருவரை தாழ்த்துவதற்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதற்கு போடுற திட்டமே. பாருங்க, அப்படின்னு நம்ம உத்தர தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போறோம் நீங்களே. இப்ப அல்லாஹு தஆலா எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பான்டா, அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறையை அல்லாஹ் ஆக்கிடுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா நீ முடிவு செய்யற கட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உயர்த்தி விட்டுப்பீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம இருக்கும் சதி செய்யக்கூடிய உங்களுக்கு. அதே போல பாவத்திர விஷயத்துல முன்னேற்றம் எதை நினைக்கிறானோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா படிப்படியா அழிவுக்குரிய படியா என்ன செய்வான், மாத்திக்கொண்டு வருவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அப்படின்னா இந்த உலகத்துல வெளிப்படையா அது நல்ல பாதை, அல்லாஹ்வுடைய பார்வையில அதுதான் உனக்கு என்ன குழி. இப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தூரமாக்கி இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாம ஆக்கணும். அதுக்கு முதலாவது வேலை என்ன, கிணத்துல போட்டது. அமைச்சராகிறதுக்கு 5 வருஷம் சரி. ஈஜிப்டுக்கு கொண்டு போனது, அமைச்சராகிறதுக்கான 10 வருஷம் ரெடி. அதாவது 20 வருஷம் இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க, 20 வருஷம் இருக்கு. யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராகிறதுக்கு. கிணத்துல போட்டதோட 2 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 18 வருஷம் தான் அமைச்சராக. சட்டப்படி ஈஜிப்டுக்கு கொண்டு போகக்கூடாது, அமைச்சராக இருக்கணும்டா. ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனேயே என்ன, அதுவும் என்ன சரி என்ன, இன்னொரு 8 வருஷம் ஜெயில போட்டாச்சு, இன்னொரு 10 வருஷம் குறித்து அமைச்சராகிட்டார். இப்ப இவங்க கொண்டு போன சப்ஜெக்ட் என்னன்னா அவரை இல்லாமல் ஆக்குறது. அதே பாதை தான் அவர் அமைச்சராக்குது. அல்லாஹு தாலா நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ அதுலதான் அல்லாஹு தாலா அந்த வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். அதனாலதான் இந்த குனூத்துடைய துஆக்கள்ல பார்க்கலாம், அல்லாஹும்ம ஜஅல் தத்பீரஹும் ஃபீ தத்மீரிஹிம், அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம். யா அல்லாஹ், அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்களது அழிவை வைப்பாயாக, அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்கள் என்ன அழிவை, அவர்களது அழிவை வைப்பாயாக. இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். அல்லாஹு தஆலா எங்களது காரியங்களை கொண்டே, நம்ம திட்டம் போடுற காரியங்களை கொண்டே அதுக்குரிய வெற்றி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், வைத்து விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்களாட்ட. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாலிருந்து வெளியே அவர்கள் அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பா அல்லது அவர்களுக்கு இழப்பான்னு பார்த்தா அவர்களோட பார்வையில் என்ன, அவங்க நினைச்சாங்க அது சிறப்பு, ஆனா கடைசியில் எது, அதான் இழப்பு. இது அல்லாஹ்வுடைய சுன்னத் இந்த உலகத்துல. அதே மாதிரி பாவங்கள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இதுதான் முன்னேற்றம் நினைச்சிட்டு இருப்போம், அதுலதான் நம்மளோட வீழ்ச்சி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். ஒருவர் அல்லாஹு தஆலா அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு சொன்னான், தாழ்த்தணும் நினைச்சிட்டான்டா, முதல்ல அறிமுகப்படுத்தணும். முதலாவது இன்னும் 10 பேர்கிட்ட நீங்க அவமானப்படக்கூடாது.
மில்லியன் மக்கள்கிட்ட அவமானப்படணும், முதல்ல என்ன செய்யணும்? பிரபல்யமாகணும். முதலாவது பிரபல்யமாகணும், தூக்கிட்டே போவா. அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டாண்டா டோட்டலா என்ன செஞ்சிடும்? எல்லாம் போயிடும். அல்லாஹ்வுடைய சுன்னா. அதனால தான் அறிஞர்கள் பிரபல்யம் ஒரு சோதனைன்னாங்க. இந்த பிரபல்யம் நிறைய பேருக்கு நியாமத், எத்தனை லைக் நியாமத், எத்தனை கமெண்ட் நியாமத், அவனோட பாருங்க. ஆனா அது அழிவு. அது என்ன அழிவு? பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல. பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல, அது ஒரு சோதனை. நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்தலாம், எப்படி போக மாட்டாது. இதே மாதிரி பாவத்துல அழிவும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும், அவர்கள் போற பாதையில வச்சிருக்கும். அதனாலதான் அதாவது சிலருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வாண்டா, பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த ரூட்லேயே அல்லாஹு தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹு தாலா. இதே ஆசை எப்படி ஹராமான வழியில சம்பாதிக்கணும் எடுத்துக்குரிய ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ, ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ, அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்டுருவான். கொடுத்தோன்னா கண்ணா பின்னாண்டு செலவழிச்சு இவன்லாம் எப்படி இப்படி ஜீரோக்கு ஆகினாண்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஹீரோ ஆகினாக்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இவரெல்லாம் எப்படி ஜீரோ ஆகினார்னு சரி ஆச்சரியப்பட்டோம். நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே, கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம். இல்லை, அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை தான். அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால கொண்டு வந்து அவரை அழிக்கும் என்று தெரியாது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர் சந்தையில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா உன்னை திசை திருப்பணும்னு நினைச்சேன்டா, அப்படித்தான் என்ன செய்வான், திசை திருப்பான். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாரு. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அளிப்பது என்பது, அதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால், பாவம் செய்ய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன, நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்கள் அவசரமா என்ன முடிச்சிடறான்ல, மறுமையில கணக்குக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவன் நன்மை செஞ்சிருப்பாரு, அந்த நன்மையோட கணக்குகளை வேகமாத்தி இருக்கிறான்னு அர்த்தம். இந்த உலகத்திலே என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பயப்பட்டார், என்ன ஒஜ்ஜிலத்லனா, அதாவது